வணக்கம். ஜவை சக்கரம் ஜவாது பட்டிப்பதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ராமர் கோவில் வருகிற 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது அயோத்தியில். அதாவது அதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. சங்கராச்சாரியார்கள் கலந்து கொள்ளாத ராமர் திருவிழாவை நடத்தக்கூடாது. அதே நேரத்தில் மோடி மற்றபடி ஊபி முதல்வர்கள் யாருமே கலந்து கொள்ளக்கூடாது, அந்த திறப்புழாவில் பங்கேற்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. அதனால இது தடை செய்யப்பட வேண்டிய விஷயம், திறப்பு விழாவை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னைக்கு விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஜனவரி 22 பாஜகவினுடைய அரசு கட்டாயமாக திறந்துவிடும். ஆமாம், அதற்கு முன்னால் ஏதாவது தடை உத்தரவு பிறப்பிக்க போகிறார்களா அப்படிங்கிறது வரும் காலங்கள் 2-3 நாள்ல சொல்ல முடியும். அலகாபாத் உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட விஷயத்துல பிஜேபிக்கு ஆதரவாக அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதனால இதை நம்ம பெருசா எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலுமே கூட அறக்கட்டளை சம்பந்தப்பட்டவங்க முக்கிய எஜமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை இன்னைக்கு மோடிக்கு கொடுத்துருக்காங்க. ராமர் கோவில் திறப்புழா சம்பந்தப்பட்ட முக்கிய எஜமான் அப்படின்னா மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் தான் பொறுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட். அறங்காவல், அந்த அறங்காவல் சம்பந்தப்பட்ட அவரும் பிஜேபி ஏற்படுத்தப்பட்டதான். எல்லாமே அறங்காவல் வானத்திலிருந்து வரல, எல்லாமே இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்க முக்கிய எஜமான் அப்படிங்கிற ஒரு போஸ்டை கொடுத்துட்டாங்க. அப்போ கட்டாயமாக அவர் பிரதிஷ்டை செய்ய முடியும், கருவறைக்குள் நுழைய முடியும். ராம லாலா அப்படிங்கிற குழந்தை ராமரை சிலையை கொண்டு சென்று அவர் அந்த கோவில் கருவறைக்கு வைத்து பூஜை செய்ய முடியும். மற்றபடி சாஸ்திரம் சம்பிரதாயப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. 11 நாள் விரதம் இருந்து கீழே தரையில் போர்வை விரித்து படித்து மற்றபடி இளநீர் மட்டுமே குடித்து எங்கெல்லாம் ராமர் அந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட அந்த திருத்தலங்கள் இருக்கின்றன, ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் எல்லாம் அலைஞ்சு அங்கே புனித தீர்த்தங்களை கொண்டு சென்று அங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து புனித தீர்த்தத்தை மூலமாக தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக மீண்டும் ஹெலிகாப்டர்ல மூலமாக அயோத்தி சென்று அங்கு ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்ய போகிறார். ஆல்ரெடி வச்சாச்சு, இருந்தாலுமே கூட அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் இல்லையா? அதுதான் அப்பதான் கும்பாபிஷேகம். அப்போ தான் அந்த சிலைக்கு வலிமை வருவதாக சாஸ்திர ஒரு நம்பிக்கை வெளிப்பாடு. இப்போ இப்படி ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் கட்டாயமாக அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் போட்டிருக்கக்கூடிய வழக்கு எந்த அளவுக்கு ஒரு நிலை பெற முடியும் அப்படிங்கிறது வரும் காலங்களில் சொல்லுவோம். அதே நேரத்தில் பாபர் மசூதி இடித்த இடத்துல தான் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு. அதாவது 500 வருடங்களாக சர்ச்சையான ஒரு விஷயம். ராமர் பாபருக்கு மசூதி எங்கு, பாபர் எங்கு மசூதியை கட்டினார் அந்த இடத்துலதான் ராமர் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையின் வெளிப்பாடா ராமர் அந்த பாபர் மசூதி இடித்தார்கள். எடுத்து முடிச்சுட்டு மற்றபடி அந்த இடத்தை விட்டு போட்டு இன்னைக்கு 750 மீட்டர் தொலைவில் ராமர் கோவில் கட்டுறாங்க. அப்ப அந்த கோவிலை 500 வருஷத்துக்கு முன்னாலே அந்த 750 மீட்டருக்கு முன்னாலே கட்டிருக்கலாமே. அதையெல்லாம் விட இன்னொரு சர்ச்சை, 3 கிலோமீட்டர் தூரத்துல ராமர் கோவில் இருக்கிறது. ராமர் பாபர் மசூதி இடித்த அந்த இடத்திற்கும் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் போட்டு ஒரு 2-3 நாளா ஒரு சர்ச்சை. கூகுள் மேப்பை போட்டு பார்த்தா அப்படின்னா 750 மீட்டர் தூரம் காமிக்குது. அப்ப 750 மீட்டர் தூரம் எதற்காக அந்த வித்தியாசம்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த வித்தியாசம் இருக்கக்கூடிய சமயத்து எதற்காக அந்த பாபர் கட்டிய மசூதியை இடிக்க வேண்டும்
இது இஸ்லாமியத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் தானே. இந்த துரோகம் வந்து காலத்தால் அழியாது. இந்து மக்களே இன்னைக்கு பகிரங்கமா பேசிட்டு இருக்காங்க. பாபர் மசூதி அந்த அந்த இடத்துலதான் ராமர் பிறந்ததா சொல்றீங்க. அதே இடத்துல ராமர் கோயிலை கட்டணுமா இல்லையா? அதை விட்டு போட்டு 750 கிலோமீட்டர் தூரத்தை எதுக்காக கட்டுறீங்க? அப்ப இதை வந்து 500 வருஷத்துக்கு முன்னாலே அந்த இடத்துல கட்டிருக்கலாமே. அப்போ வந்து இது இஸ்லாமியர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். இது காலம் மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்து நண்பர்கள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட அதை விரதத்தின் வெளிப்பாடா ஸ்ரீரங்கம், மற்றபடி ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய வந்த மோடி பிரதமர் அவர்கள் வந்து கேலோ இந்தியா அந்த விளையாட்டு போட்டி தொடங்கி வச்சுட்டு, மற்றபடி தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு அந்த விளையாட்டு போட்டியில கூட முதலமைச்சர் தடுமாறியாக ஒரு தகவல், கட்டாயமா அந்த வீடியோ போகுது, தடுமாறியாக கையை பற்றி பிடித்து கொண்டு அதை தாங்கி பிடிக்கின்றார் மோடி. பிறகு வந்து கையை கோர்த்து கொண்டு மேடைக்கு வர்றாங்க. உதயநிதி என்னைக்குமே ஜீன்ஸ் போடுறவர் இன்னைக்கு கேஷுவலா ட்ரெஸ் போட்டு 3 பேருமே ஒற்றுமையாக நின்று அந்த கேலோ விளையாட்டை ஆரம்பிக்கிறாங்க. ரைட். அதே ஒற்றுமை வந்து ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி வைக்கக்கூடிய சமயத்தில் உதயநிதி கட்டாயமா சொல்லிட்டார், பாபர் மசூதியை இடித்து விட்டு அவர் ராமர் கோவிலை கட்டுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்ட்டார். ராமர் கோவிலை இடித்து விட்டு எதுக்காக பாபர் மசூதி இடித்து விட்டு எதுக்கு ராமர் கோவிலை கட்டுறீங்க? அப்படிங்கிறப்ப 750 மீட்டர் தள்ளித்தான் கட்டிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு பாபர் மசூதி இடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருது. என்னுடைய நிலைப்பாடு வந்து எந்த அளவுக்கு ஒரு வரும் காலங்கள் பேசும், கட்டாயமாக அது மாற்றுக்கிறதே கிடையாது. மத நம்பிக்கைக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. அதை வந்து மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தங்களுடைய இந்த கேலோ விளையாட்டு போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் மோடிக்கு முன்னால் நிரூபித்து விட்டார்கள். பிரதமர் மோடியும் ஒற்றுமையாக கலந்து உறவாடி கையை கோர்த்து கீழே விழப்போகின்ற அளவுக்கு தடுமாறிய மு.க. ஸ்டாலினை தூக்கி நிறுத்தி உதயநிதியோடு முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரத்தில் தன்னுடைய பயணத்தை போயிருக்கிறார். ரைட். எல்லாமே விஷயம்தான். கேட்கக்கூடிய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வைரலான கேள்வி வேண்டாம் அப்படின்னா, 750 மீட்டர் தொலைவில் எதற்காக ராமர் கோவில் கட்ட வேண்டும்? பாபர் அந்த இடத்தில் தான் பிறந்தார் அப்படின்னா அன்னைக்கே கட்டிருக்கலாம். 750 மீட்டர் தள்ளியே கட்டிருக்கலாம். எதற்காக பாபர் இது ராமர் அந்த இடத்துல தான் பிறந்தார் அப்படின்னா அந்த இடத்துல கட்டிருக்கலாமே. எதற்காக பாபர் மசூதி இடித்திருக்க வேண்டும்? அப்படி ஒரு சமயம் இப்ப இந்த சூழல் இருக்கிற சமயத்துல பாபர் மசூதி இருந்திருக்குமே. ராமர் கோயில் 750 மீட்டர் கட்டிக்க வேண்டியதானே. 700 மீட்டர் தள்ளி கட்டினா வேலை முடியுது. 750 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்து உண்மையில அவர் சொல்லின் அடிப்படையில் ராமர் அந்த இடத்துல பிறந்ததுன்னா அன்னைக்கே கட்டிருக்கலாம். பாபர் மசூதி எதற்காக இடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட பாஜகவனுடைய ஒரு அரசியல் வெளிப்பாடு வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட விளம்பரத்தின் வெளிப்பாடாக அவர் அவசரமாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது பகிரங்கமா தெரியுது. எப்படியோ திமுகவும் பாஜகவும் வேறு துருவங்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பாஜகவோடு அதிமுக இணையுமா அப்படிங்கிற கேள்வியும் இல்லை. எப்படியோ தன்னுடைய நெருக்கத்தை வந்து தமிழக மக்களுக்கு பகிரங்கமாக காட்ட வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் ஆன்மீக பயணமாக அரசியல் கலந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இது எந்த அளவுக்கு பிற்காலத்தில் கட்டாயமாக 2024 நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என்பது வரும் காலங்களில் தான் சொல்ல முடியும். பார்ப்போம். மக்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய சமயத்துல ராமரை நினைத்து ஓட்டு போடுகிறார்களா, அல்லது வந்து நிலையான ஆட்சி, நல்ல ஆட்சி, மற்றபடி மக்களை காப்பாற்றக்கூடிய ஆட்சி அப்படிங்கிற ரேஞ்சில் மக்கள் ஜனநாயகத்துக்காக ஓட்டு போட போகிறார்களா என்பது வந்து கட்டாயமாக தெரிந்து. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.